ஏஐ வந்துச்சு கோடிங் கற்றுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ChatGPT நம்மளுக்கு கோட் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ ஏஐ வந்து வெப்சைட்டை பில்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா 2026 நம்ம கோடிங் கற்றுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு கோடிங் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு, நான் எவ்வளோ நாள் கோடிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு என்னோட ஜாப் ஏஐ எடுத்துக்குவான் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஏஐ வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்றது எப்படி பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச டெவலப்பர் தான் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் 2026 டெவலப்பர் ஆகணும்னா உண்மையிலே என்ன நான் கற்றுக்கணும், எப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கலான்னு பார்க்கணுமா. முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு லாகின் பேஜை பில்ட் பண்ணணும் வச்சுக்கோங்க. ஸோ ஏஐ வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், கூகுள் சர்ச் பண்ணி டாக்குமெண்டேஷனை பார்ப்போம், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பார்ப்போம், டுட்டோரியல் பார்ப்போம். இதெல்லாம் பண்ணி தான் நம்ம லாகின் பேஜை பில்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏஐ கிட்ட நம்ம தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அது கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துது. எரர் வந்தாலும் அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. கோடை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னாலும் அது பண்ணி கொடுக்குது. டாக்குமெண்டேஷனை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டெவலப்பருக்கு முன்னாடி எடுத்த டைமோட கம்பேர் பண்ணும்போது டெவலப்மெண்டோட ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ ஆனால் இங்கே தான் ஒரு ட்ராப் இருக்கே. என்ன ட்ராப்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏஐ வந்து உங்களுக்கு 200 லைன்ஸ் ஆஃப் கோட் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க. அப்போ வெப்சைட் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதில் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், எச்கேஸ் ஹேண்டில் பண்ணாமல் இருக்கலாம், ஃபியூச்சர் மெயின்டைன் பண்ண கஷ்டமாக கூட இருக்கலாம். இதில் என்ன வர்ஸ்ட் கேஸ்னா, நீங்கள் என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதனால தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் முக்கியன்றது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஃபண்டமெண்டல்ஸ். 2026 டெவலப்பர்ஸு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸாக வளர்த்துக்கணும். என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும்னா, வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸ், கண்டிஷன்ஸ், அரே, ஆப்ஜெக்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து பேசிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ ஏஐ வந்து நம்மளுக்கு கோட் எழுதி தரலாம், ஆனால் அந்த கோட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த நாலேஜ் தேவைப்படும்ல. ஸோ இந்த ஸ்கில்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் கொஷின் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏஐ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, அதில் 100 ஆஃப் லைன்ஸ் இருக்குது, அதில் 10 லைன்ஸ் வந்து தேவையில்லாமல் இருக்குது. இதை கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஒரு கோடிங் நாலேஜ் தேவை. ஸோ ஏன் யூஸ் பண்ணுறதுக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி கோடிங் தெரிஞ்சதுனால்தான் ஏஐ இன்னும் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும்னு அந்த மைண்ட் செட்குள்ளே வாங்க. இப்போ செகண்ட் ஸ்கில் ப்ராப்ளம் சால்விங். ஸோ செகண்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். இதுதான் ஃபியூச்சர் டெவலப்பருக்கு மிக முக்கியமான ஸ்கில்னு சொல்லலாம். ஸோ ஏஐ கிட்ட இந்த ஆப்பை பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது ஈஸி தான். ஆனால் இந்த ஆப் யாருக்காக, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, என்ன ஃபியூச்சர் தேவை, டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுது, யூசர் அதிகமான என்ன ஆகும், செக்யூரிட்டி எப்படி இருக்குது, இந்த கொஷின்லாம் கேட்கறது தான் டெவலப்பரோட திங்கிங். ஸோ கோட் எழுதுறது ஒரு பார்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதை பில்ட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு லெவல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் டெவலப்மெண்ட். தேர்ட், ரியல் வேர்ல்ட் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ். நீங்கள் ஒரு ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பராக இருந்தாலும் பேசிக் வந்து பேக்கெண்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டா பேஸ்னால் என்ன, எஸ்கியூஎல் குவெரி எப்படி எழுதுறது, அத்தான்டிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் கிட்டப் எதுக்கு, இதெல்லாம் பேசிக் லெவலாவது தெரிஞ்சுக்கணும். இந்த ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் எப்படி ஒரு பியூட்டிஃபுல் யூஐ மட்டும் கிடையாது, அது ஃப்ரண்ட்-எண்ட், பேக்-எண்ட், டேட்டாபேஸ், ஏபிஐ, அத்தான்டிகேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை உருவாக்குறோம். ஸோ ஃபோர்த் ஸ்கில் டீபக்கிங். நெக்ஸ்ட் டீபக்கிங்னா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ஏஐ காலத்தில் இன்னும் வேல்யூபிளாக ஆக போகுது. ஸோ ஏஐ கோட் ஜென்ரேட் பண்ணும், ஆனால் அதோட ப்ரொடக்ஷன் எரர்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், சர்வர் கேஷ் ஆகும், ஏபிஐ ஃபெயில் ஆகும், டேட்டாபேஸ் கனெக்ஷன் எரர் வரும், லாகின் ஒர்க் ஆகாமல் கூட போகும். அப்போது ஏஐ கிட்ட நீங்கள் ஃபிக்ஸ் இட் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எரர் மெசேஜை படிக்கணும், லாகை பார்க்கணும், ப்ராப்ளமை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ டீபக்கிங் தெரியாத டெவலப்பர் வந்து ஏஐ கூட பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஃபைனல் லாஸ்ட் ஸ்கில் ஏஐ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது எப்படி. இப்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது. இதுதான் நிறைய பேர் இப்போ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ கிட்ட நான் ஒரு பில்ட் மீ அ வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக நம்ம எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் என்ன பண்ணுது, இதில் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கா,
இந்த அப்ரோச்சுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதுனா இருக்கா, இந்த எரர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஃபுல் கோட் கொடுக்காத எனக்கு இன்ட் மட்டும் கொடு அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அப்போதான் ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸே பண்ணாது. ஸோ ஏஐக்கு உங்களோட ஃபாஸ்ட் டெவலப்பராக மாற்றும். ஓகேவா? ஒரு சிம்பிள் ஃபார்ம்ல உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட், ஆஸ்க் ஏஐ, டெஸ்ட், வெரிஃபை, இம்ப்ரூவ். இந்த 5மே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க கிளைண்ட் கொடுத்துருக்க ப்ராப்ளமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை ஏஐ கிட்ட பார்ட்டாக கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி நம்ம வந்து எதனா இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த 5 மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எது மைண்டில் வச்சுக்க கூடாதுன்னா காப்பி, பேஸ்ட், சப்மிட், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்காதீங்க. அப்படி இதை மைண்டில் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெட்டர் டெவலப்பராக ஆக முடியாது. இப்போ ஃபைனல் ரோட் மேப் பார்க்க போகிறோம். இப்போது பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டுக்கப்புறம் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இது மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது, C++, இதில் எதனா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்ட்ராங்காக இருங்க, அதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2, ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த இப்போ நீங்கள் வந்து ஜாவா எடுக்கிறீங்கன்னா அதில் இருக்க ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா GitHub, SQL, API, இதெல்லாம் பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்க வச்சுக்கோங்க. அண்ட் தென் இது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்டெப் 4 வந்து ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் ரெஸ்யூமில் ப்ராஜெக்ட் இருக்கணும். ஸோ ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் 5, ஏஐ ஒரு லேர்னிங் பார்ட்னராக யூஸ் பண்ணுங்க. லைக் எனக்கு இந்த கோட் புரியல, இதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு, நானே வந்து உனக்கு போடுறேன், ட்ரை பண்ணுறேன், அது மாதிரி ஒரு லேர்னிங் பார்ட்னராக வச்சுக்கோங்க. ஸ்டெப் 5. ஸோ லாஸ்ட் ஸ்டெப், உங்கள் ப்ராஜெக்டை GitHubல அப்லோட் பண்ணி ஒரு ப்ரோட்டோஃபோலியோவை உருவாக்கிங்க. இந்த 6 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க, உங்களால் ஒரு நல்ல டெவலப்பராக ஆக முடியும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 2026ல் கோடிங் கற்றுக்கணுன்னா 100% நீங்கள் கற்றுக்கிட்டே தான் ஆகணும். ஸோ கோடிங் தெரிஞ்சால் தான் டெவலப்பராக இருக்க முடியும். லைக் கோடிங், ப்ராப்ளம் சால்விங், ரியல் வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஏஐ, இதெல்லாம் நீங்கள் காம்பினேஷனாக இருந்தீங்கன்னா தான் பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏஐ பார்த்து என் ஜாப் போயிடுமான்னு பயப்படாதீங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி நான் எப்படி பெட்டர் டெவலப்பராக ஆகுது அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மைண்ட் செட் தான் உங்களை மற்ற டெவலப்பர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், டெய்லி கோட் பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ப்ராக்டிக்கலாக ஏஐ ப்ளஸ் கோடிங் கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ கீப் கோடிங், கீப் லேர்னிங்.